என் சொத்து, என் சுகம், என் விருப்பம், என்னை யார் கட்டுப்படுத்துவது என்று இருமாப்புடன் மனம் போன போக்கில் வாழ்ந்தவர்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் இன்று இருமாப்பை உடைத்து கொண்டு இருட்டை கிழித்து கொண்டு எய்ட்ஸ் என்னும் இடி வந்து இறங்கிய போது மனித குலமே கலகலத்து போய் செய்வது என்ன என்று தெரியாது திகைத்துள்ளது, திக்குமுக்காடுகிறது. ஆத்தர் ஆஷ் உலகிலேயே உன்னத டென்னிஸ் விருதான விம்பிள்டன் விருதை வென்ற முதல் கருப்பினத்தவர். இரத்த தானம் செய்ய சென்றவர் சுத்திகரிக்கப்படாத ஊசியால் எய்ட்ஸ் என்னும் மாய வலையில் சிக்கிக்கொண்டவர் அமரராகிவிட்டார். ஜான்சன் உலகிலேயே கோடிக்கணக்கில் அதிக ஊதியம் வாங்குவதாக கருதப்பட்ட பாஸ்கெட் பால் வீரர் மனித பலகீனத்துக்கு ஆட்பட்டதால் இந்த சாபத்தை சந்தித்தவர். அவருடன் விளையாடக்கூட மறுக்கின்றனர் மற்றையவர்கள். ஆகையால் அவரது வாழ்வும் வருமானமும் கேள்விக்குறியாகிவிட்டது. எய்ட்ஸ் என்னும் சொல்லுக்கு விமோசனமே இல்லாத சாபம், சாவு மட்டுமே தீர்த்து வைக்கும் நோவு என்று பொருள் ஏற்பட்டு போய்விட்டது. காலப்போக்கில் நம்மிடையே ஏற்பட்ட சமூக பொருளாதார மாற்றங்கள் நம்முடைய சமூக பண்பாட்டு இலக்கணங்களுக்கு சவாலாக அமைந்தன. ஏகபத்தினி விரதமும் ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் நம் உன்னத வாழ்க்கை முறை ஏட்டில் மட்டுமே உள்ளதாக ஆக்கிவிட்டது. இதில் கவனிக்கத்தக்க இன்னொரு அம்சமும் உள்ளது. எல்லாமே போய்விட்டது என்கிற நிலையிலும் எஞ்சியிருக்கும் நாட்களையாவது உருப்படியாக செலவழிக்க மனப்பக்குவமும் உள்ளுக்குள் உடைந்து உருகி ஒரு மூலையில் முடங்கி போய்விடாமல் எஃகு போல் உறுதியுடன் சக்தியுடன் வாழ்வை எதிர்கொள்ளும் ஓர் அபூர்வமான பெண்மணியை சந்திக்கப் போகிறோம். வணக்கம். உங்களது பூர்வீகத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பூர்வீகம்னா பிறந்த இடம், அப்பா அம்மா? என்னோட சொந்த ஊர் வந்து நாமக்கல். என்னோட அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். எனக்கு 2 வயசாக இருக்கல என் அம்மா இறந்து போயிட்டாங்க. என் அப்பா மட்டும்தான். நான் வந்து வளர்ந்தது எல்லாமே வந்து என்னோட அம்மாவோட அப்பா வீட்டில். படித்ததும் நான் நாமக்கல்லே தான். எத்தனை வகுப்பு படிச்சிருக்கீங்க? நான் வந்து 12ஆம் வகுப்பு வரை படித்தேன். 12ஆம் வகுப்பு படிச்சீங்க. கூட பிறந்தவங்க 3 பேர். அண்ணா 1, அக்கா 1. அண்ணா என்ன செய்கிறாங்க? அண்ணா வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அக்கா வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, மெட்ராஸில் இருக்காங்க. இந்த பாதிப்பு ஏற்படுற நேரம் உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 21 வயசில் எனக்கு திருமணம் ஆச்சு. எனக்கு திருமணம் ஆகி 3 மாதத்தில் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு எனக்கு HIV இருக்கிறது. முதல்ல வந்து என்னோட கணவர் வந்து உடல் நிறம் சரியாதனால அவர் வந்து மருத்துவ பரிசோதனைக்கு போனார். அதன் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. அது மூலமாக எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த நோய் வந்தோடனே இறந்து போயிடுவாங்க, அந்த மாதிரியான பயம்தான் எனக்கும் இருந்துச்சு. திருமணம் முடிஞ்சு 3ஆவது மாதத்தில் உங்களுக்கு இந்த பாதிப்பு வந்ததாக சொல்கிறீங்க. எப்படி இந்த பாதிப்பு வந்தது? யார் மூலம் வந்தது? என்னோட கணவர் மூலமாக. கணவருக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு முதலே அந்த பாதிப்பு இருந்ததா ஏதாவது தகவல் இருக்கா? அது வந்து எனக்கு HIV தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு. என்னோட கணவருக்கு வந்து முன்னாடியே, என்னோட திருமணத்துக்கு முன்னாடியே வந்து அவருக்கு HIV இருக்கிறதா எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு எனக்கு அந்த தகவல். அப்போ வந்து எனக்கு அந்த டைமில் எனக்கு ஹெச்ஐவிலாம் ஒன்றுமே தெரியாது. ஹெச்ஐவி அப்படின்னா எய்ட்ஸ்னால் இறந்து போயிடுவாங்க, அதான் தெரியும். ஒரு 3 மாதத்தில் இல்லை 6 மாதத்தில் இறந்து போயிடுவாங்க, அதான் தெரியும்.
அதுக்கப்புறம் எனக்கு வேறு எந்த தகவலும் தெரியாது, எய்ட்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. டிவியில் சொல்கிறது எய்ட்ஸ்னா இறப்பு அதுதான் தெரியும், வேறு மற்றபடி எந்த தகவலுமே எனக்கு தெரியாது. திருமணத்துக்கு முன்னமே உங்கள் கணவருக்கு HIV இருந்திருக்கு, அதை அவர் மறைச்சு உங்களை திருமணம் முடிச்சிருக்காரு. ஆமாம். அந்த திருமணம் காதல் திருமணமா இல்லை பெற்றோர்களால் பார்த்து வச்ச திருமணமா? எல்லாரால நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் எங்களோட திருமணம். எனக்கு விருப்பமில்லாத திருமணம் தான் அது. என்னோட சொந்தக்காரர் தான் வரும், என்னோட அத்தை பையன். என்ன தொழில் செய்துக்கிட்டு இருந்தார்? லாரி டிரைவர். உங்களுக்கு மறைச்சு உங்களை திருமணம் முடிச்சதுக்காக அவர் இறக்குறதுக்கு போதா எப்பயாவது உங்கள் மேலே அனுதாபப்பட்டு ஏதாவது பேசியிருக்காரு? இல்லை, நான் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை. எனக்கு HIV தெரிஞ்சோடனே நான் வந்து எனக்கு மருந்து இருக்குது அப்படின்ற ஒரு நினப்பில் நான் வந்து 2 பேருமே வைத்தியம் செஞ்சுட்டு இருந்தோம் வேறு இடத்துல. அப்போ வந்து அந்த இடத்துல வைத்தியம் செய்துட்டு இருக்கிற சமயத்தில் என்னோட கணவர் வந்து இறந்து போயிட்டார் 7 மாதத்துக்கு அப்புறம். அது எப்படி இறந்தாரு என்ன ஒரு தகவலும் எனக்கு தெரியாது. அதனால நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். உங்கள் கணவர் இறக்குறாரு, கணவர் இறந்த பிறகு நீங்கள் வாழ்ந்து ஆகணும், உங்களுக்கு மருத்துவ செலவு எல்லாமே இருக்கு, அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்கள் கணவர் வீட்டிலிருந்தோ இல்லது உங்கள் உறவினர்கள் மூலமோ உங்களுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை என்று கூறுகிறீர்கள். அப்படியானால் எந்த ஆதரவை வைத்துக்கொண்டு நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து வருகிறீர்கள்? என்னோட அம்மாவோட தம்பி தான் எனக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காரு, என்னோட தாய் மாமா. அவர் மூலமாக தான் நான் வந்து என்னோட வாழ்க்கையை வந்து நான் நடத்திட்டு இருக்கேன். அவர் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நான் பாசிட்டிவ் விமன் நெட்வொர்க்னு ஒரு நிறுவனம் ஒரு நெட்வொர்க் இருக்குது. அது மூலமாக நாங்கள் வந்து HIV உள்ள விமன் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பு மாதிரி வச்சுருக்கோம். அந்த அமைப்பில் வந்து நாங்கள் வந்து HIV பற்றி உண்மையான தகவலை வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். HIV வந்தால் எப்படி நம்ம வாழ முடியும் அப்படின்ற தகவலும், அதுக்கப்புறம் HIV பற்றி சரியான தகவலும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அனிலுக்கு உடம்பு தேவையில்ல, ஆனா பணத்துக்கு நாம என்ன செய்யறது? அந்த கவலையே வேண்டாம், யுனைடெட் இந்தியாவோட மெடிக்ளைம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும். அப்படியா? பரவாயில்லையே. மெடிக்ளைம் குடும்பம் முழுவதற்கும் மெடிக்கல் பாதுகாப்பு. ஹாய் கணேஷ், ஷாப் நல்லா இருக்கு. என் அட்வைஸை கேளு, இதை இன்சூர் பண்ணிடு. இன்சூரன்ஸா? எதுக்கு? என்ன வேணா நடக்கலாம். தீ பிடிச்சா, கலவரம் நடந்தா, இப்பவே இன்சூர் பண்ணிடுறேன். ஷாப் கீப்பர்ஸ் பாலிசி, யுனைடெட் இந்தியாவில் இருந்து. ஐயோ, எல்லாமே திருட்டு போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? கவலைப்படாது, நம்ம வீட்டை யுனைடெட் இந்தியாவில் இன்சூர் பண்ணிருக்கோம். ஹவுஸ் ஹோல்டர்ஸ் பாலிசி, யுனைடெட் இந்தியாவில் இருந்து. சாயங்காலம் போலாம் என்ன? ஓகே தம்பி, இங்க வாப்பா. ஆமா, சாயங்காலம் எங்க போறீங்க? அது வந்துன்னு அது வரும், அங்க போனா வரும். இது புடி. சுட்டுடுன்னு. இதையாவது புடி. விட்டுடுன்னு. இது சுடும், அது வெட்டும். ஆனா பல பொண்ணு கிட்ட தொடு பிறந்த ஒண்ணாகடா. எய்ட்ஸ் வந்து உயிரே போயிரும்டா. எய்ட்ஸ் வந்து வையே எவனே வந்த மாதிரி தான். என்ன முழிக்கிற? அதெல்லாம் வராம நாம தான்டா பாதுகாப்பா இருக்கணும். இதை இவனுக்கு மட்டும் நான் சொல்லிங்க, நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். HIV ஏற்பட்டிருப்பவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் ஒரு அமைப்பை இப்பொழுது நீங்கள் ஏற்படுத்தி நடத்தி வருகிறீர்கள். நீங்க என்ன பதவியில் இருக்கிறீர்கள்? அது நான் வந்து பிரசிடெண்டா இருக்கேன். அதுல எத்தனை பேர் இருக்காங்க? 80 பேர் இருக்காங்க. இது வந்து சவுத் இந்தியா அளவில் இருக்கு, தென்னிந்திய அளவில் இருக்கு இந்த அமைப்பு. அந்த அமைப்பை வச்சு நீங்க என்ன செய்றீங்க? இது வந்து HIV உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இல்லை, நம்ம சமுதாயத்தில் வந்து நல்ல ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா HIV அப்படின்னா ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது. அந்த ஒதுக்கி வைக்கக்கூடிய சமுதாயத்துலேயும் எப்படி நம்மளை சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ள உள்ள அனுபவத்தை வந்து மற்றவங்களுக்குள்ள நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். அது மட்டும் இல்லாத ஒவ்வொருத்தருக்கும்
எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த பிரச்சனை இருந்தாலும் எப்படி நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் வாழ முடியும் அப்படின்ற மனதைரியத்தை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். HIV வந்தால் இறந்து போயிடுவாங்க, இல்லாட்டி HIV எப்படி வருதுன்றது சில சம்பிரதாயமாக எல்லாரும் கேட்டுக்கிறது தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். HIV எப்படி ஏற்படுது? HIV வந்து இது வந்து மூணு வழியாக பரவுது. ஒன்று வந்து ரத்தத்து மூலமாக பரவுது, சுத்திகரிக்கப்படாத ரத்தம், அதாவது பரிசோதனை செய்யாத ரத்தம் மூலமாக அந்த HIV கிருமி அந்த ரத்தத்தில் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உடலுறவு மூலமாக பரவிட்டு இருக்கு, அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு பரவுது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஊசி மூலமாக, அதாவது சுத்திகரிக்கப்படாத ஊசி மூலமாக. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஊசியை வந்து HIV உள்ளவங்க ஏற்றிட்டு திரும்ப அவங்களே மற்றவங்க அந்த ஊசியை ஏற்றிக்கிறது மூலமாக HIV வந்து பரவுது. இது அதிகமாக வந்து போதை மருந்து பழக்கம் உள்ளவங்க கிட்ட தான் இது ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்படின்னாக்கா போதை மருந்து பழக்கம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த ரத்தத்தையும் அந்த போதை மருந்தையும் சேர்ந்து கலக்கி அவங்க வந்து அதை ஏற்றிப்பாங்க. அதை ஏற்றிக்கிறது மூலமாக அது வந்து அந்த ரத்தத்தில் வந்து HIV இருக்கிறதுனால அந்த எல்லாரும் சுற்றி ரவுண்டாக உட்காந்து அதை ஏற்றிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஊசி மூலமாக பரவுது அப்படின்னு சொல்கிறோம். அதனால வந்து நிறைய நம்ம நாட்டில் வந்து நிறைய வந்து அதுவும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய வந்து இந்த ஊசி மூலமாக பரவுறது வந்து ரொம்ப கம்மியான அளவு தான். இந்த போதை மருந்து மூலமாக பரவுறது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. HIVக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற பல விளம்பரங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தமிழ் முறையில் HIVயை சுகப்படுத்துகிறோன்னு எத்தனையோ வைத்தியர்கள் சொல்ல கேள்விப்படுறோம். அப்படி மருந்து கண்டுபிடிச்சாச்சா? அதுக்கு HIVயோட தாக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காக ஆங்கில மருத்துவத்தில் சில மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாத தமிழ் மருத்துவத்திலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு இன்னும் தெரியல. ஆகவே HIV முழுமையாக சுகப்படுத்துறதுக்கு இந்த மருந்து கண்டுபிடிக்கல. அப்படியா? இந்த HIV தாக்கப்பட்ட பாதிப்புக்குள்ளானவங்க எப்படி வாழ்கிறாங்க? நல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து நல்ல மனசு, நல்ல மனநிலை, நல்ல ஆரோக்கியமான மனநிலை, தன்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது, யார் தெரிஞ்சவங்களோ அவங்க கிட்ட HIV பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது. அது மட்டும் இல்லாத வந்து யோகா, தியானம், அதுக்கப்புறம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மருத்துவ பரிசோதனை, ஏதாவது தனக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வந்து மருத்துவர் அணுகி அதுக்குண்டான வைத்தியத்தை வந்து பெற்றுக்கிறது. அதுதான் இதோட மெயின். இது எங்ககிட்ட வந்து இதுக்கான போஸ்டர் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த போஸ்டர் தான் அது. இந்த நோயால் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு நல்ல மருந்தும் நல்ல உணவும் மனம் நிறைய மகிழ்ச்சியும் ஒரு சமூக மரியாதையும் இருந்தால் அவர்கள் நெடுங்காலம் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் முகமாக உங்கள் அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் உங்கள் அமைப்பில் வெற்றி என நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? எங்களோட பிரச்சனையை வந்து நாங்களே தீர்த்துட்டு அந்த பிரச்சனைக்கு வந்து இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து எப்படி வாழ்கிறது அப்படின்றது தான் எங்களோட வெற்றியாக இருக்குது. ஆனால் இந்த சமுதாயமும் எங்களுக்காக வந்து சில உதவிகள் செஞ்சாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். சரியான தகவலை வந்து சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னாக்க அது மூலமாக வந்து இந்த சமுதாயம் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்து மூலமாக இன்னும் எங்களோட வெற்றிகள் வந்து இன்னும் நிறைய எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதில் வந்து நாங்கள் வந்து கல்லூரிகளில் வந்து நாங்கள் வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் கல்லூரி மாணவர்களுக்கிடையே. அதுக்கப்புறம் வந்து சில இண்டஸ்ட்ரியல்ஸ் மூலமாக அவங்கக்கிட்டேயும் நாங்கள் வந்து இந்த HIV பற்றியும் HIV உள்ளவங்க வந்து எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத பற்றியும் நாங்கள் வந்து பேசிகிட்ருக்கோம். அதில் வந்து யாராவது ஒருத்தரோட HIV உள்ளவங்களோட நிலைமையை பற்றியும் நாங்கள் அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்கோம். இந்த நோயால் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு மன ரீதியாக தாங்கள் அலங்காரம்
ரசித்தாலே சுகம் குடும்பம் அனிலுக்கு உடம்பு தேவையில்ல, ஆனா பணத்துக்கு நாம என்ன செய்யறது? அந்த கவலையே வேண்டாம். யுனைடெட் இந்தியாவோட மெடிக்ளைம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும். அப்படியா? பரவாயில்லையே. மெடிக்ளைம் குடும்பம் முழுவதற்கும் மெடிக்கல் பாதுகாப்பு. ஹாய் கணேஷ், ஷாப் நல்லா இருக்கு. என் அட்வைஸை கேளு. இதை இன்சூர் பண்ணிடு. இன்சூரன்ஸா? எதுக்கு? என்ன வேணா நடக்கலாம். தீ பிடிச்சா, கலவரம் நடந்தா, இப்பவே இன்சூர் பண்ணிடுறேன். ஷாப் கீப்பர்ஸ் பாலிசி யுனைடெட் இந்தியாவில் இருந்து. ஐயோ, எல்லாமே திருட்டு போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? கவலைப்படாது, நம்ம வீட்டை யுனைடெட் இந்தியாவில் இன்சூர் பண்ணிருக்கோம். ஹவுஸ் ஹோல்டர்ஸ் பாலிசி யுனைடெட் இந்தியாவில் இருந்து. நோயால் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு மன ரீதியாக தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்னும் கோபம் காரணமாக மற்றவர்களுக்கும் இது வரட்டும் என்று அவர்கள் நினைப்பதுண்டா? அப்படி ஒன்றும் நினைக்கிறது இல்லை. எனக்கு இப்போ வந்து எனக்கு வந்து 95 எனக்கு தெரிய வந்துச்சு. அது வந்து என்னோட கோபம் வந்து நல்ல முறையாக தான் இருக்குது. நான் இந்த சமுதாயத்துக்கு என்னால் வந்து மற்றவங்களுக்கு வந்து எவ்வளோ விதத்தில் பயன்பட முடியும், நான் இதை சொல்கிறது மூலமாக எத்தனை பெண்கள் வந்து தன்னை வந்து இந்த நிலைமைக்கு போகாமல் பார்த்துக்கலாம், எத்தனை பெண்கள் வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து HIV வந்தாலும் அவங்களால வாழ முடியும், அவங்களோட குழந்தைகளையும் அவங்களோட கணவர்களையும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களாலையும் ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியும் அப்படின்றத வந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதனால வந்து யாரும் HIV இருந்தாக்க பரப்புறது கிடையாது. போதை ஊசி அல்லது காமம் அல்லது இரத்தம் பரிமாற்றம் இவைகளை தவிர வேறு எவ்விதத்தில் இந்த நோய் பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது? இரத்தத்து மூலமாகவும் உடலுறவு மூலமாகவும் தான் இது வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட உடலில் இருக்கிற ரத்தம் வந்து எந்தெந்த மூலமா வெளியில வருதோ அது மூலமா மட்டும்தான் இது வந்து பரவும். மற்ற எந்த மூலமாகவும் பரவாது. கை கொடுக்கறதுனால, இல்லை வந்து உடைகளை வந்து பரிமாறிக்கிறதுனால, இல்லை வந்து ஒரே வீட்டில் இருக்கிறதுனால, சாப்பிட்றதுனால, ஒரே தட்டில் சாப்பிட்றதுனால, மற்ற எந்த வழியிலையும் இது வந்து பரவறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. இது பரவுவதற்கு வாய்ப்பில்லை என்று இத்தனை காரணம் சொல்றீங்க. இந்த காரணங்களை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறதா? ஏற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறைய. இங்கே நான் வந்து கிராமத்தில் இருந்துட்டு நான் இங்கே நகரத்துக்கு வந்தேன். எனக்கு வந்து என்னோட ஊரில் வந்து என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நகரத்தில் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப தயக்கம் இருந்துச்சு. ஆனாலும் நான் இப்போ வந்து ஒரு சிலர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வரேன். என்னோட பஸ்ஸில் கிடைக்கிற நண்பர்கள் மூலமாகவும், அதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சில நண்பர்கள் மூலமாகவும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால எனக்கு எந்த விதமான உறவுகளும் பாதித்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால வந்து இன்னும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அது தெளிவாக இருந்துச்சுன்னா அவங்க ஏற்றுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நோய் உங்களை பாதித்து இந்த 5 வருட காலத்தில் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள், சமூகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடைவெளியில் யாராவது ஒரு ஆண் உங்களோடு அன்பாகவோ அல்லது காதலாகவோ நேசிப்பாகவோ பழகிய அனுபவம் உண்டா? நிறைய நண்பர்கள் கூட நான் பழகியிருக்கேன். எல்லா நண்பர்களும் வந்து நண்பர்களாக மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் நான் நண்பர்களாக மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து தாம்பத்திய வாழ்க்கை வாழ்வதும் குடும்ப வாழ்க்கை வாழ்வதும் எந்த அளவு சாத்தியம்? வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எங்களோட நெட்வொர்க்லேயே வந்து நிறைய கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியானால் அவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் நிலை என்ன? குழந்தைகள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற குழந்தைகள் தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க.
மேற்கொண்டு அவங்களுக்கு குழந்தைங்க வேணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 30% வந்து குழந்தைக்கு வரத்துக்கு HIV வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கம் இந்த நோயை தடுக்கிறதுக்காக எவ்வளவோ கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்குது. பல அமைப்புகளும் இந்த நோய்க்கு எதிராக போராடி வருது. ஆனாலும் இந்த நோயின் எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருதே தவிர குறைஞ்சதா தெரியல. இதுக்கு வழி என்ன? அரசாங்கம் வந்து முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த நோய் வந்து பயமுறுத்தினா அப்படின்னாக்கா இதோட எண்ணிக்கை வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அரசாங்கம் வந்து இப்ப மாறிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னாக்கா பயன்படுத்துறதுனால மட்டுமே வந்து இந்த நோயோட எண்ணிக்கையை வந்து குறைக்க முடியாது. அதனால வந்து நல்ல ஒரு இதை பத்தி சரியான தகவல் கொடுக்கறது மூலமா இந்த நோயோட எண்ணிக்கையை வந்து கண்டிப்பா தடுக்க முடியும். அதே சமயத்துல HIV உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து கேர் கொடுக்கறது மூலமாவும் இந்த நோயோட எண்ணிக்கையை வந்து குறைக்கலாம். எப்படி அப்படின்னாக்கா இந்த சரியான தகவல் கொடுக்கறது மூலமா அவங்களோட இப்போ வந்து உடலுறவு மூலமா மட்டுமே இது பரவுது அப்படின்னு சொல்றதை விட இது வந்து இந்தந்த வழியில பரவுது அப்படிங்கல அதுல இருக்கிற அந்த ஸ்டிக்மா குறைஞ்சிட்டு அவங்க வந்து தானா வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு முன் வருவாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணிக்க முன் வரையில அவங்க வந்து அவங்களுக்கு HIV இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்கள வந்து சேஃபா வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும். இந்த பாதிப்பிலிருந்து இந்த சமுதாயம் மீட்சி பெற உங்களால் ஆன அனைத்து தொண்டுகளையும் செய்து வருகிறீர்கள். அந்த வகையில் எத்தனை ஆயிரம் மக்களை நீங்கள் சந்தித்து பிரச்சாரம் செய்திருப்பீர்கள்? எத்தனை மாநிலங்களுக்கு சென்றிருப்பீர்கள்? அல்லது மாநில எல்லைகளையும் தாண்டியும் நீங்கள் போய் சேவையாற்றி இருக்கிறீர்களா? நான் வந்து நிறைய மாவட்டங்களுக்கு போயிருக்கேன். மாநிலம்னு பார்த்தோன்னா ஒரு 3-4 மாநிலம் வந்து நான் போயிருக்கேன். அது மட்டும் இல்லாத வந்து நான் வந்து பல 2 கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருக்கேன். கோலாலம்பூர், அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கேன். அங்கே எதுக்காக அப்படின்னாக்கா HIV பற்றிய சரியா மற்ற நாடுகளில் உள்ள நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மற்ற நாடுகளில் உள்ள பெண்களோட பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது இல்லாத நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்ற வாய்ப்புகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் வந்து போயிருக்கேன். அதே நம்ம நாட்டோட பெண்களோட நிலையை வந்து நான் அங்கே சொல்றதுக்காகவும் நான் போயிருக்கேன். இளைய சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? HIV பத்தின முழுமையான தகவல் எங்க கிடைக்குமோ அந்த தகவலை வந்து அங்க போய் பெற்றுக்கிறது மூலமாகவும் அதுக்கப்புறம் நல்ல HIV பத்தி தகவல் வரக்கூடிய புஸ்தகங்களை படிக்கிறதுனாலையும் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து நல்லபடியா அமைச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாத பெற்றோர்களும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து இந்த நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நன்றி அம்மா. வணக்கம். வணக்கம். திருமணம் என்றதும் எதையோ பார்க்கின்றோம். இனி HIV மருத்துவ சான்றிதழை முதன்மைப்படுத்தலாமா? விழுதுகளை மட்டுமல்ல, வேறையே சேதப்படுத்தும் விஷமல்லவா இந்த எய்ட்ஸ் எனும் கொடிய நோய். இதனால் பாதிக்கப்பட்ட ஒருவரை எப்படி வரனாக ஏற்க முடியும்? மக்களை இந்த பேரழிவிலிருந்து பேராபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள என்னதான் வழி? எய்ட்ஸ் எனும் கொடிய அரக்கனை எதிர்த்து செல்ல நம்மிடமுள்ள ஒரே ஆயுதம் விழிப்புணர்வு மட்டுமே.